Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை 66ஆம் சங்கீதம் அதனுடைய 20வது வசனம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்கே நான் வாசிக்கிறோம் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதனுடைய முந்தின சங்கீதங்கள் எல்லாம் தாவீதின் சங்கீதம் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால் நிச்சயமாகவே இதுவும் தாவீதின் சங்கீதமாக இருக்கலாம் என்று ஆமென், ஸ்தோத்திரம் நமக்கு சிந்திக்க கூடும். ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம் 66ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Psalms chapter 66 verse 20. Praise be to God who has not rejected my prayer or withheld his love from me. Amen. இங்கே என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவன். ஹல்லேலூயா. அந்த கிருபை என்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் பைபிளில் ஆமென் லவ் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தமது அன்பை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இன்றைக்கும் ஆமென் மனிதர்களுடைய ஆமென் அன்பு குறைந்த போதிலும் கூட, உலக அன்பெல்லாம் மாய் என்று நாம் அறிந்த போதிலும் கூட, நாம் எப்படி இன்றைக்கு கூட நிலை நிற்கிறோம். அந்த தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் ருசித்திருக்கிறோம். அவருடைய அன்பு மாறாத அன்பு. நித்திய ஸ்தோத்திரம், ஸ்நேகத்தினாலே நான் உன்னை நேசித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவருடைய அன்பு நித்தியமானது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு குறையாத அன்பு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 18வது வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை இருக்கிறது என்றால் மனிதர்களுக்கு அது தெரியாது. மனிதர்கள் நம்மை நேசிப்பார்கள், எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் இருதயத்தில் இருக்கிற அக்கிரம சிந்தை தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருதயத்திலே அக்கிரம சிந்தை உள்ளவர்களிடத்திலே கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடார். அவர்களிடத்திலே கர்த்தர் அன்பு வைத்திரார். அவர்களிடத்திலே தேவனுடைய கிருபை இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்ற வசனத்தின்படியே இருதயத்தில் எந்த அக்கிரம சிந்தையும் இல்லாமல் பரிசுத்த இருதயத்தோடு ஆமென் களங்கம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா உத்தமமான ஒரு இருதயத்தோடு கர்த்தரை சேவிக்கும் போது நிச்சயமாகவே அவர் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காமல் இருப்பார். இங்கே சங்கீதக்காரன் அப்படி சொல்கிறதற்கு ஒரு காரணம் உண்டு. அவருடைய அனுபவத்திலிருந்து அவர் சொல்லுகிறார். ஆமென் ஆமென் 2 சாமுவேலின் 2ஆம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களிலே நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி மூலமாக ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் ஆமென் தாவீதோடு இப்படியாக பேசுகிறார். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். இங்கே நான் வாசிக்கிற முதல் வசனத்தில் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். காரணம் ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கிறோம் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென் உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல உன்னை மட்டும் அந்த கிருபையை நான் விலக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆதலால் சவுல் தாவீது சொல்லுகிறார், தமது கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். 2 Samuel chapter 7 verse 15. Hallelujah. But my love will never be taken away from him, as I took it away from Saul, whom I removed from before you. Hallelujah. கர்த்தர் சொல்லுகிற என்னுடைய அன்பை நான் தாவீதினிடத்திலிருந்து விலக்க மாட்டேன், ஆனால் ஒருவனிடத்திலிருந்து நான் தள்ளிவிட்டேன். நான் தள்ளிவிட்ட ஒருவனிடத்திலிருந்து அந்த கிருபையை நான் விலக்கினேன். ஹல்லேலூயா. ஏன் சவுலினிடத்திலிருந்து கர்த்தர் அந்த கிருபையை இல்லாவிட்டால் ஏன் அவரை தள்ளினார்
தள்ளினார் என்று நாம் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆமேன். மட்டுமல்ல 26ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவை இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து பேசுகிறார். திரும்பவும் அவர் 1 சாமுவேல் 16:31 சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டார். ஆனாலும் கூட கர்த்தர் தமது கிருபையை அவனை விட்டு விலக்கினார். அதனால் நடந்தது என்ன? 1 சாமுவேல் 16:14 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்ளுகிறோம்? நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை உண்டென்றால் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து மற்றவர்களுடைய வார்த்தைக்கு நாம் முதலிடத்தை கொடுத்து மற்றவர்களுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திர பேச்சை நாம் கேட்டு ஆலோசனைகளை கேட்டு தேவனுடைய ஆலோசனை தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து நாம் வாழ்கிறோம் என்றால் நிச்சயமாகவே இந்த ஒரு அனுபவம் தள்ளி விடப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். கர்த்தர் தம்முடைய அன்பை தமது கிருபையை நம்மை விட்டு விலக்குவார். ஹல்லேலூயா. ஆனால் தாவீது எப்போதும் ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஏற்ற இருதயமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். எப்போதும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்கிறவனாயிருந்தார். அவருடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லை. அதனால் கர்த்தர் சொன்னார், ஸ்தோத்திரம், அவனை விட்டு அந்த கிருபை விலக்குனது போல நான் உன்னை விட்டு விலக்க மாட்டேன். உன் குடும்பமும் உன் ராஜ்யமும் உன் சிங்காசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் அவர் வாக்கு சொன்னார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் மனமாற மனிதர் அல்ல. ஹல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் நமக்கும் தாவீதை போல சொல்ல முடியுமா? என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அனுபவத்திலிருந்து சொல்ல கற்று நமக்கும் கிருபை செய்வாராக. இந்த நாட்களை உத்தம இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணியாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு யோபு சொன்னது போல எந்த கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவருடைய வார்த்தையை ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாக நான் உட்கொண்டேன் என்று சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போமாக. கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமாக. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போமாக. சுத்த இருதயத்தோடு இந்த நாட்களில் வாழ்வோமாக. கர்த்தர் தம்முடைய கிருபையை தம்முடைய அன்பை நம்மிடத்திலிருந்து விலக்கவே மாட்டார். அவர் அப்போது நம்மோடு கூடி இருந்து கைவிடாத தேவனாய் கரம் பிடித்து நம்மை வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த பூமியிலே ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தில் நித்திய சுதந்திரத்தை கற்று நமக்கு தருவார். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நேரங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலக்காமலும் இருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் நாங்கள் கர்த்தாவே ஏசப்பா இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நீதி செய்யணும் கர்த்தாவே. இன்னும் உம்முடைய வார்த்தைகளை அதிகமாக நாங்கள் கை கொண்டு அதிகமாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஆலோசனையின்படியே உம்முடைய சித்தத்தை அறிந்து செய்கிறவர்களாக நாங்கள் மாறணும். அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்குறோங்க கர்த்தாவே. அப்பா, உம்முடைய வார்த்தைகள் எங்களை விட்டு எங்கள் சந்ததியின் வாயை கர்த்தாவே வாயை விட்டு எங்கள் சந்ததியுடைய வாயை விட்டு ஒருபோது நீங்கி போகாதபடிக்கு இருக்க செய்யுங்க தாவே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறபடியே நிச்சயமாகவே உம்முடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுத்து உம்முடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்து வாழ்கிறவர்களாக எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எப்போது உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்த வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மாறாத அன்பிற்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய அன்பலை நிலைநிற்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.